ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து நெறைய டிவோர்ஸ் கேஸ் வருது. அதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன விஷயம்ன்றாங்க. அது என்னென்னன்னு பார்த்துருவோமா? நம்பர் 1 ஆட்டிட்யூட் சேஞ்ச் ஆகுறது. கல்யாணத்துக்கு முதல்ல வந்து அடிக்கடி கால் பேசுறது, மீட் பண்றது அந்த மாரி இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பிஹேவியர் வந்து அவங்களது சேஞ்ச் ஆயிரும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன். பிஃபோர் மேரேஜ் போறதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து காரு, பங்களா மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் இருங்க. அதையும் தாண்டி இருக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பர்டன் ஆயிடுறது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் மேல கண்ணா இருக்கும். அப்பம்போது எங்கேயுமே டூரிஸ்ட் பிளான் போடுறதில்ல, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கிறதில்ல. லைஃப் வந்து வேகா போகும். அப்ப வந்து டிசிஷன் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு பர்டன் ஆகி டிவோர்ஸ்க்கு வந்து நின்றுவாங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, பிரியாரிட்டி சேஞ்சஸ். எப்படின்னா, இப்போ சப்போஸ் எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அந்த மாரி. ஆனா, இப்போ உள்ள பெண்கள் வந்து அவங்களையும் கேர் டேக் எடுத்துக்கணுன்ற மாரி விரும்புறாங்க. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வொர்க் போறதுனால கூட டிவோர்ஸ் ஆகுதாங்க. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஷிஃப்ட், ஒய்ஃப் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்காங்கன்னா, 2 பேருக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்போ அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்துருவாங்க, ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து லைஃப் இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ற மாரி சொல்லி அவங்களே வந்து டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க. என்னங்க நான் சொன்ன ரீசன்லாம் வந்து ரொம்ப சில்லி ரீசனா தோணுதுல்ல. அப்படிதாங்க தோணும். ஆனா இதுக்குள்ளார வந்து ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு. அதனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்பப்ப பேசி, அப்பப்ப சண்டை போட்டு, அப்பப்ப சொல்யூஷன் கொண்டு வாங்க. ஒண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க. ஒண்ணு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. அப்ப பாருங்க லைஃப் வந்து கண்டிப்பா ஹேப்பியா போகும். இந்த மாரி சிந்திக்கக்கூடிய தகவலுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.